ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா பெங்களூர் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபுட் கோர்ட் பக்கத்தில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஃபுட் கோர்ட்டோட எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பா கணேஷா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டோட ஃபுட் கோர்ட் போயிட்டு சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் 3rd ஃப்ளோரில் இருக்குங்க ஃபுட் கோர்ட்டு. நல்ல பெரிய ஃபுட் கோர்ட்டாக இருக்குது. எக்கச்சக்க ஸ்பேஸு, எக்கச்சக்க அவுட்லெட்ஸு, எல்லாருக்குமான ஒரு வெரைட்டி ஃபுட் கிடைக்கிற மாதிரியான ஸ்பேஸ் அண்ட் வெரைட்டிஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்பேஸ்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு இருக்குங்க இங்கே. டைனிங் ஏரியா அண்ட் அவுட்லெட் ஏரியா வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாம் ஒரு கம்ப்ளீட் ரவுண்டு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சோன்னே வந்து பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் பிவரேஜஸ்ன்னு நினைக்கிறேன் இது. டோனட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. மோட் அப்படிங்கிறது பேரு. டேக்லைன் பாருங்க, மேட் ஓவர் டோனட்ஸா. டோனட்ஸ்க்கான ஸ்பேஸு மக்கள் ஃபுல்லாக மறைச்சிட்டாங்க. இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கியூ மின்னா 3 மின்னான்னு தெரியல, பட் ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் தெரியுமா, ஒரு டிரைவ்-இன் ரெஸ்டாரண்ட் மாதிரி, அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பேர் வந்து ட்விஸ்டிங் ஸ்கூப்ஸ். இதுவும் ஐஸ்கிரீம் ஷாப் தான். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் எக் ஸ்டிக்கான்னு இருக்குது. இது ஃபுல்லாக an exotic எக்ஸ்பீரியன்ஸா. டேக்லைன்ஸ்க்கெல்லாம் வேறு லெவலு. இது ஃபுல்லாகவே வந்து எக்னால் செஞ்ச ஐட்டம்ஸு. எக் ரோல்ஸ், சாண்ட்விச்சஸ், கிரில்ஸ்னு ஃபுல்லாக எக்கு தான். இது வந்து ஃபன் சிட்டிக்குள்ளே இருந்து ஃபுட் கோர்ட்டுக்கு உள்ளே வர ஸ்பேஸுங்க. நீங்கள் லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஃபுட் கோர்ட்டில் ஒரு பக்கா ஆந்திரா மீல்ஸ் எல்லாம் சாப்பிடணுன்னா நாகாஸ் கிச்சன் சொல்லிட்டு இருக்கு. ராயல் குசைன் ஆஃப் ஆந்திரா அண்ட் ஹைதராபாத் தான். பக்கா ஆந்திரா மீல்ஸு, நான்வெஜ் ஐட்டம்ஸ், ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்குது. இது வந்து கபாப்ஜி கெஃபே. இங்கே பாருங்க, பன்னீர் டிக்கா, பராத்தா, ஷவர்மா, சிக்கன் டிக்கா. அண்ட் தென் யூ ஹேவ் ஃபியூஜியான் எக்ஸ்பிரஸ் சைனீஸ் cuisine. இது நூடுல்ஸ், சிக்கன் மோமோஸ், மஞ்சூரியன்ஸ் இதெல்லாம் வேணும்னா யூ கேன் ட்ரை இன் ஃபியூஜியான் எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் பிரியாணி கிலோ, பிரியாணி ஸ்பெஷாலிட்டி இது. இது ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தாங்க பஞ்சமே இல்லை. இது வந்து ஹொசா ருச்சி, காமத் ஹொசா ருச்சி அப்படின்னு வச்சுருக்காங்க. இது வந்து பக்கா கர்நாடகா ஸ்பெஷாலிட்டி. மீல்ஸு, இட்லிஸ், தோசாஸ், வடாஸ் அந்த மாதிரி. அண்ட் தென் யூ ஹேவ் கைலாஸ் பர்பத் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இண்டியன் ஸ்பெஷாலிட்டிஸு. பானிபூரி, வடாபாவ், சோலே பட்டூரா, பாவ் பாஜி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சோலே பட்டூரா. வாவ், ஹாட் அண்ட் பைப்பிங் சாட் ஐட்டம்ஸ்.
And then you have veg by nature. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜுங்க. இங்கேயும் சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு, பட் ஆனால் ஃபுல்லாகவே வெஜ். பாவ் பாஜி, சமோசாஸ். And then you have smoke the sizzler house அப்படின்னு வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாஸ்தாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்தா இருக்குது. And then mojitos. Whoa, yummy. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாவ் சைனா, இதுவும் வந்து சைனா டெலிகசிஸ். அஃப்கோர்ஸ் பார்த்தே வயிறு நிறைஞ்சிரும் போல இருக்கே. இதில் வந்து சூப்ஸு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், தந்தூரிஸ், தந்தூரி இல்லை, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மஞ்சூரியன்ஸ். ஸோ தந்தூரி நம்ம ஊர் ஐட்டம்ல, மஞ்சூரியன் தான் சைனீஸ் ஐட்டம். ஸோ நிறைய காம்போஸ் எல்லாம் இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாவ் சைனாவோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃபெசாலிட்டின்ட்டு வாய் குளறிடுச்சு இவ்வளவு ஐட்டங்கள்ஸ் பார்த்து. அண்ட் தென் வி ஹேவ் அவர் சப்வே. ஸோ சப்ஸ் வந்து நிறைய டயட் பண்ணுறவங்கலாம் வந்து சப்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இண்டியனைஸ்ட் சப்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. சீஸ், பன்னீர் சொல்லிட்டு. And then you have Empire. Empire ஹோட்டல் வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ் ஃபுட் அவுட்லெட்டுங்க. ஸோ அதோட சின்ன அவுட்லெட் வந்து நம்ம லூலு மார்க்கெட் ஃபுட் மார்க்கெட்டில் இருக்குது. இது வந்து நான்வெஜ்க்கு பேர் போனது. ஷவர்மா, கிரில்ஸ் அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் இங்கே. அண்ட் இவங்களோட கிரேப் ஜூஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெஷ் கிரேப் ப்ளம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எம்பையரோட ஸ்பெஷாலிட்டி. தேங்க்யூ. ஒவ்வொரு விங்லேயுமே பார்த்தீங்கன்னா டைனிங்க்கான ஏரியாவும் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்ம ஸ்பேஸு. எவ்வளோ மக்கள் வந்தாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு. ஸோ வாங்க நாம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபேமஸ் வாவ் மோமோ ஷாப், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸு. மோமோஸ்னாலே வந்து சிஸ்லிங்காக இருக்கும். இவங்க வந்து மோமோஸில் மட்டுமே எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். மோமோஸ்லேயே டெசர்ட்லாம் வச்சுருக்காங்க, சாக்லேட் மோமோஸ் எல்லாம். ஹாய், துப்கா அந்த மாதிரி பூட்டான்கிராம் பாருங்கள், டிபெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சவுமீன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா அம்ரித்சரி எக்ஸ்பிரஸ், நம்ம பஞ்சாபி ஸ்பெஷாலிட்டி. பியோர் வெஜிடேரியன் வேறு. வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பராத்தாஸ், ரொட்டீஸ் அதெல்லாம் இருக்குது, பஞ்சாபி ஐட்டம்ஸ். அஃப்கோர்ஸ் லஸ்ஸிஸ் இல்லாமையா பஞ்சாபி ஐட்டம்னா எவ்வளோ லஸ்ஸி வச்சுருக்காங்க பாருங்கள். ரோஸ் லஸ்ஸி, ஸ்வீட் லஸ்ஸி, கேசர் லஸ்ஸி, நம்கீன் லஸ்ஸி, மேங்கோ லஸ்ஸி, ஸ்ட்ராபெரி லஸ்ஸி, ஸ்பெஷாலிட்டிஸ். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் நான்ஸ், வெஜ் பிரியாணிஸ், அம்ரித்சரி குல்ச்சா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சிக்கிங், இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இட்ஸ் எவ்ரிபடிஸ் சாய்ஸ். நம்ம கேஎஃப்சி மாதிரியே நிறைய பக்கெட்டாக கொடுப்பாங்க போல், நிறைய காம்போஸ் வச்சுருக்காங்க. ஸோ சிமிலர் டு கேஎஃப்சின்னு சொல்லிக்கலாம்.
And then we have Burger King. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சாக்லேட் மூஸ் கப் அந்த மாதிரி டெசர்ட்ஸும் கிடைக்கும். யூனிக்காக இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறேன். பர்கர் கிங்கோட சாக்லேட் மூஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கேயும் வந்து உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் ரெண்டுக்குமே அவைலபிள் இருக்குது பர்கர் கிங்கில். இது வந்து ஐஸ்கிரீம் காஃபி செக்ஷன், பர்கர் கிங்கோட ஐஸ்கிரீம் அண்ட் காஃபி செக்ஷன். And then you have our famous McDonald's McCafe. எல்லாம் லைனா வச்சிருக்காங்க பாருங்க பர்கர் ஐட்டம்ஸ் எல்லாம். மெக்டொனால்ட்ஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு ஃபேண்டா கோக்கெல்லாம் வாங்கணுன்னா நம்ம ஃபுட் கோர்ட்குள்ளே இங்கே தான் அவைலபிளாக இருக்கும். இங்கேயும் கேஎஃப்சியில் அவைலபிளாக இருக்கும். அஃப்கோர்ஸ் சப்வேலையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது வந்து அவங்களோட இந்த செக்ஷனுங்க, லைக் ஃப்ரப்பேஸ், சாக்லேட்ஸ், பிவரேஜஸ் செக்ஷன். நம்ம கேஎஃப்சியோட இன்னொரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கோ பெல்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அது நிறைய பிளேஸில் அவைலபிளாக இருக்காது. பட் ஆனால் நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப யூனிக்கான டிஷ்ஷஸ் எல்லாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரப்பேஸ், டாக்கோஸ். இது டாக்கோஸ்னு சொல்லுவாங்க. நம்ம பப்பட் மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே சாலடெல்லாம் வச்சு சிக்கன் சீசனிங், வெஜ் சீசனிங் எல்லாம் பண்ணி தருவாங்க. ரொம்பவே யூனிக்காக இருக்கும். டாக்கோஸ் ஆர் வெரி பாப்புலர் இன் யூஎஸ். இந்தியாவில் இங்கே தான் அவைலபிளாக இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து வாயிலே நுழையாது பாருங்க. டாக்கோஸ், பரிட்டோ ரோல்ஸ், quesadilla wrap. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ். நாம் நிறைய பக்கம் ட்ரை பண்ண முடியாது. ஸோ டாக்கோ பெல் வந்து நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட் ஃபுட் கோர்ட்டில் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பீஸாஸ்க்கு நமக்கு டொமினோஸ் இருக்குங்க. டொமினோஸ் பீட்சா. நம்ம சுற்றி சுற்றி பார்த்தே வயிறு நிறைஞ்சிரும் போல இருக்குங்க. ஹாட் அண்ட் பைப்பிங்காக பீட்சா செஞ்சிட்ருக்காங்க. And then we have everybody's favorite KFC. It's finger licking good now. ஸோ இதுதான் நம்ம கேஎஃப்சி அவுட்லெட்டுங்க. லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற கேஎஃப்சி அவுட்லெட். And then the vast dining area. வர்ற எல்லா மக்களுக்குமான கல்யாண மண்டபம் மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்கு. நம்ம கேஎஃப்சி டாமினோஸ் பக்கத்துலேயே பீட்சா ஹட்டும் இருக்குங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம பீட்சா ஹட்டை விற்றா கோச்சுப்பாங்க. ஸோ பீட்சா ஹட் வந்து தனி அவுட்லெட்டாகவே இருக்குது, டைனிங்கோடு சேர்த்து வச்சுருக்காங்க. பீட்சா ஹட் மட்டும்தான் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது லூலு மார்க்கெட் ஃபுட் கோர்ட்டில். மற்ற எல்லாமே வந்து சின்ன அவுட்லெட்ஸாக தான் இருக்குது. வாங்கிட்டு நம்ம காமன் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்ணும். இன்டீரியர் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஃபுட் கோர்ட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸுமே பார்த்தாச்சுங்க. நம்ம லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஃபுட் கோர்ட்டு, வேற லெவலு. அண்டு எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஷ் இல்லாட்டியும் கார்ட் பேமெண்ட் பண்ணிக்கலாம். டைனிங்க்கும் எக்கச்சக்க ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக வந்தாலும் நீங்கள்
சூப்பராக உட்காந்து டைன் பண்ணுற அளவுக்கு வந்து வேற லெவல் ஸ்பேஸ் இருக்கு. செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வேற என்ன வேணும் ஒரு ஃபேமிலி அவுட்டிங்க்கு? ஃபன் சிட்டியில் வந்து நமக்கு நேர் ஆப்போசிட்டில் அந்த லைட் எரியுது பாருங்க, அதுதான் ஃபன் சிட்டி. கிட்ஸோடலாம் வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோன்னா இது வேற லெவல் பிளேஸுங்க. கிட்ஸ் எல்லாம் ஃபன் சிட்டிக்குள்ளே விட்டுட்டா ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருப்பாங்க. ஸோ நாம் என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய்மெண்ட்டும் ஆச்சு, ஃபுட்டுக்கு ஃபுட்டும் ஆச்சு. எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, டெசர்ட்ஸு, பீட்சாஸ், சைனீஸ், இட்டாலியன், வேற லெவல் பண்ணிட்டாங்க. செம்ம சூப்பர். நான் பார்த்த ஃபுட் கோர்ட்ஸ்லேயே வந்து மால்ஸில் இருக்கிற ஃபுட் கோர்ட்ஸ்லேயே வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டோட ஃபுட் கோர்ட்டு தான் வந்து சான்ஸ்லெஸ்ங்க. கலக்கிட்டாங்க. இவ்வளோ பிரம்மாண்டமான ஃபுட் கோர்ட்டை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே வந்தப்போ மேடோவர் டோனட் ஷாப் வந்து நல்லா பார்க்கல. இங்கே பாருங்கள், டோனட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கும். இவங்க எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கே சாக்லேட், ப்ரௌனி, சினாஸ்டர், ஓ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மினி டோனட்ஸ் வச்சுருக்காங்க, டார்க் டெம்டேஷன், and then their beverages. சூப்பருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டை ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்தாச்சு. வேறு லெவல் ஃபன் பிளேஸ் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பா கணேஷா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். until then take care. Cheers.